வணக்கம். இன்னைக்கு அதிரன் சோமில் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடித்தமான இந்த சுவையான ஈஸியாக செய்யக்கூடிய இந்த குலோப் ஜாமுன் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி குலோப் ஜாமுன் எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸ் இந்த பிராண்டோட தான் நான் எடுத்துக்க போகிறேன் பவுடர். இந்த பாக்கெட் வந்து 350 கிராம். இதில் நான் வந்து ஹாஃப் போர்ஷன் வந்து எடுத்து இப்போ வந்து ஜாமுன் வந்து செய்ய போகிறேன். கொஞ்சமாக வந்து இதோட சால்ட் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு நான் வந்து பால் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணால் தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பால் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இன்னும் சாஃப்டாக வரும் உடையாமல். இந்த மாவை வந்து நம்ம வந்து பிசைகிறதுக்கு நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப வந்து ப்ரெஷர் கொடுத்து பிசையக்கூடாது. நல்லா சாஃப்டாக வந்து இதை வந்து நம்ம பிசைஞ்சு எடுக்கணும் ப்ரெஷர் கொடுக்காம. இப்போ ஃபைனலாக நம்ம மாவு வந்து பிசைஞ்ச பிறகு இதோட மேலே வந்து நம்ம கொஞ்சமாக வந்து காயாமல் இருக்கிறதுக்காக நெய்யோ இல்லை நம்ம ஆயிலோ வந்து மேலே வந்து க்ரீஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம குலோப் ஜாமுன் மிக்ஸ் வந்து இந்த ரெடி பண்ண மாவை வந்து வச்சுட்டு இப்போ நம்ம சர்க்கரை பாவை வந்து ரெடி பண்ணலாம். இப்போ நான் ஒரு 1.25 கப் அளவுக்கு வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். அதோட ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணீர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஈக்குவல் அமௌண்ட் வந்து தண்ணியும் சேர்த்துக்கலாம். இதோட நான் லைட்டாக வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு 4 ஏலக்காயை வந்து இதில் வந்து தட்டி சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரை பாகை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த குலோப் ஜாமுன் மிக்ஸ் மாவை வந்து கையில் கொஞ்சமாக வந்து நெய்யோ அல்லது எண்ணெய் தடவி நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து நல்லா சாஃப்டாக வந்து மோல்ட் பண்ணி எடுக்கிறோம். ரவுண்ட் பண்ணி நம்ம வச்சுருக்க எல்லா மாவையும் வந்து நம்ம வந்து ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ரவுண்ட் பண்ணி எடுக்கிறப்ப லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து மைல்டாக வந்து தேய்ச்சி எடுங்க. அதே மாதிரி இதில் வெடிப்பு வராத மாதிரி அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச உருண்டைகளை ஒரு பேனை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி காய்ந்த பிறகு இதில் வந்து நம்ம சேர்த்து நல்லா வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம இதை வந்து நம்ம வறுபட்டு எடுத்துக்கிறோம். இதை தீய விடாமல் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்த பிறகு நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் வந்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம எண்ணெயிலேருந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு செட் ஆஃப் குலோப் ஜாமுன் பாலை வந்து நம்ம கோல்டன் ப்ரௌன் வந்து பொரித்து எடுத்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்த செட்டையும் வந்து நம்ம போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோம். ஃப்ரை பண்ணி எடுத்தோடனே இமீடியட்டாக சூடாக நம்ம சர்க்கரை பாகில் போடக்கூடாது. ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து ஆற விட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த பாலை வந்து சர்க்கரை பாகில் போட்டு ஊற வச்சு எடுக்கணும். ஊற வச்சு எடுத்தோம்னா சூப்பரான சுவையான குலோப் ஜாமுன் வந்து நமக்கு வீட்டிலேயே வந்து சட்டுன்னு ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம அதிரன் சோமை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.